Hello friends, welcome to Neon Light channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 12th standard P block elementsல silicon tetrachloride இத பத்தி நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த P block elements lessonல இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க போய் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது silicon tetrachloride. silicon tetrachlorideோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படினா SiCl4 அப்படினு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போ இந்த silicon tetrachloride எப்படி prepare பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு போர்சிலின் டியூப் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதுல சிலிக்காவையும் கார்பனையும் நம்ம என்ன செய்றோம் அதுக்குள்ள வைக்கிறோம். ரெண்டு மிக்சரையும் எடுத்துக்கிட்டு அது மேல நம்ம ட்ரை குளோரினை பாஸ் பண்றோம். இந்த மிக்சரோட என்ன ஹீட்ல இது இருக்கணும் அப்படின்னாக்கா 1675 கெல்வினுக்கு இந்த டியூபை நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு கிடைக்கும். அதாவது சிலிக்கா அண்ட் கார்பன் இந்த மிக்சரை போர்சிலின் டியூப்ல எடுத்துக்கிட்டு அது மேல நம்ம என்ன செய்யறோம்? ட்ரை குளோரினை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? 1675 கெல்வின் டெம்பரேச்சர்ல நமக்கு சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ரெண்டு ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு சிலிக்கன் டெட்ராக்ளோரைடுக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ சிலிக்கா வந்து ஃபார்முலா என்ன? SiO2 சிலிக்கா ப்ளஸ் இதோட என்ன மிக்சர்? கார்பன் மிக்சர். அப்போ கார்பன் ப்ளஸ் இதில் என்ன கேஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா Cl2 குளோரின் கேஸ் பாஸ் பண்ணுறோம். கிவ்ஸ் அப்போ என்ன நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ப்ளஸ் CO. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது குளோரின் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 2 போட்டோம்னா என்ன ஆகிடும்? கரெக்டாக ஆகிடும். அப்போது அடுத்து பாருங்கள், கார்பன் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, இந்த இடத்துல 1 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 கார்பன் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் வந்து என்ன செஞ்சிடும்? பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ செகண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமர்ஷியலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். இது வந்து கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன். அதாவது சிலிக்கன் மேலே நம்ம என்ன செய்கிறோம்? ஹைட்ரஜன் குளோரைடு கேஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது சிலிக்கனும் ஹைட்ரஜன் குளோரைடு HCl சொல்கிறோம் இல்லையா, அது ஆசிட் எல்லாமே இந்த இடத்துல என்னவா கேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ சிலிக்கனும் HCl கேஸும் ரியாக்ட் பண்ணும்போது 600 கெல்வினுக்கு மேலே நமக்கு டெம்பரேச்சர் கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு கிடைக்குது. இப்போ சிலிக்கான் Si ப்ளஸ் நம்ம என்ன ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆசிடாக இல்லை, கேஸாக யூஸ் பண்ண போகிறோம். HCl gives என்ன கிடைக்கும் நமக்கு? சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். இதான் நமக்கு கிடைக்கிது. இப்போ பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 2 போட்டோம் அப்படின்னாக்கா பேலன்ஸ் ஆகிடும். இப்போ குளோரின் எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. ஓகே, அப்படின்னாக்கா இந்த இடத்துல 4 போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 போடணும். ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும்போது இது ஒரு கலர்லெஸ் ஃபியூமிங் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கு. -70 டிகிரி செல்சியஸில் தான் இது என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு வாட்டரில் என்ன ஆகுது? ஹைட்ரலைஸ் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தாக்கா மாய்ஸ்ட் ஏர், அதாவது காற்று வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு வாட்டரோட சேரும்போது ஹைட்ரலைஸ் ஆகுது. ஹைட்ரலைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? சிலிக்காவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சிலிக்காவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நமக்கு கிடைக்கும். இப்போ சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு எழுதிக்குவோம். சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன செய்வோம்? வாட்டர் எழுதுவோம். சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் SiO2 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் SiO2 அப்படிங்கிறது என்னது? சிலிக்கா அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இது வந்து சிலிக்கா
இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு சிலிக்காவும் HCl கேஸும் அது ஆசிடும் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இதே நம்ம மாய்ஸ்ட் ஏர் இல்லாமல் மாய்ஸ்ட் ஈத்தரில் நம்ம இதே ரியாக்ஷனை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? லீனியர் பெர்க்ளோரோ சில்லாக்சேன்ஸ் அது வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ பாருங்கள், அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Cl SiCl2O n டைம்ஸ் SiCl3 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதில் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1லேருந்து 6 இருக்கும். ஓகேவா? இந்த ஆல்கஹாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்கஹாலோட இதை என்ன செய்ய போகிறோம்? ரியாக்ட் பண்ண போகிறோம். இதை சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ப்ளஸ் ஆல்கஹால், இதுதான் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சிலிக்கன் டெட்ராக்ளோரைடில் நமக்கு குளோரைடு அயான் இருக்கு இல்லையா, Cl-, அந்த Cl- என்ன ஆகுது அப்படின்னாக்கா நியூக்ளியோஃபைலால் என்ன செய்யப்படுது? சப்ஸ்டியூட் செய்யப்படுது. நியூக்ளியோஃபைலால் என்ன செய்யப்படுது? சப்ஸ்டியூட் செய்யப்படுது. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தாக்கா சிலிசிக் எஸ்டர் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? சிலிசிக் எஸ்டர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அதுகிட்ட ஏற்கனவே என்ன இருக்கும்? ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது எலக்ட்ரோஃபைலோட போய் என்ன செய்யும்? ஆட் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம C2H5OH அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை C2H5O அப்படிங்கிறது போய் அந்த Cl இருக்கிற இடத்துல போய் ரீப்ளேஸ் ஆகிக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்த இடத்துல இந்த ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆல்கஹாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆல்கஹாலிசிஸ் ரியாக்ஷனை வந்து நம்ம எப்படி ரியாக்ஷனாக எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆல்கஹாலிசிஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா SiCl4 சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு, இதோட நம்ம எத்தனால், எத்தில் ஆல்கஹால், எத்தனால் எல்லாம் ஒன்று தான், தெரியும் இல்லையா உங்களுக்கு? C2H5OH எத்தனால் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது கிவ்ஸ் என்ன நடக்குது? இதில் C2H5O- இருக்கும், H ப்ளஸ் தனியாக போகும். C2H5O- இருக்கும், H ப்ளஸ் தனியாக போகும். இந்த C2H5Oங்கிறது 4 டைம்ஸ் வந்து இந்த Cl4 வந்து என்ன செய்ய போகுது? சப்ஸ்டியூட் பண்ண போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா SI நம்ம அப்படியே எழுத போகிறோம், OC2H5. ஓகேவா? இது எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஏன்னா Cl வந்து 4 இருக்கிறதுனால, குளோரின் 4 இருக்கிறதுனால 4 டைம்ஸ் இது வருது. ப்ளஸ் HCl, இந்த ஹெச்சும் இந்த Clம் சேர்ந்து வெளில வந்துடும். அப்போ 4 டைம்ஸ் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கும்போது இந்த இடத்துல அப்போ எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். அப்போ HClலும் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமோனியாலிசிஸ். அமோனியாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை அமோனியாவோட ரியாக்ட் பண்ண போது ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? குளோரோசிலசைன்ஸ் கிடைக்கும். குளோரோசிலசைன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஈக்குவேஷனாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. SiCl4 சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ப்ளஸ் அமோனியா NH3 gives, இதுக்கு டெம்பரேச்சர் என்ன அப்படின்னாக்கா 330 கெல்வின். 330 கெல்வினில் இந்த presence of ether it gives என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து Cl3 SiNH SiCl3. ஓகேவா? அப்போ எத்தனை SI இருக்குது? 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 போட்டோம்னாக்கா 2SI. அப்போ இது எத்தனை ஆகும்? குளோரின் எத்தனை ஆகும்? 8. 4 2s 8 ஆகும். அப்போ இந்த இடத்துல 3 + 3 6 வந்துருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னவாகும்? HCl ஆகும். 2HCl போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து அமோனியாலிசிஸ். இதில் நமக்கு என்ன கிடைக்குது? குளோரோசிலேன்ஸ் கிடைக்குது. இதில் என்ன கிடைக்குது? குளோரோசிலேன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. குளோரோசிலேன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூசஸ் பார்க்க போகிறோம். யூசஸ் பார்க்கும்போது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செமிகண்டக்டிங் சிலிக்கான். நமக்கு ஏற்கனவே தெரியும் சிலிக்கான் அப்படின்னாலே அது செமிகண்டக்டராக நிறைய இடத்துல அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் இதுவும் ஒரு செமிகண்டக்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது செமிகண்டக்டராக யூஸ் ஆகக்கூடிய அந்த சிலிக்கானை தயாரிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்?
சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்ட் as a starting material in the synthesis of silica gel, silicic esters, a binder of ceramic materials. சிலிக்கா ஜெல், சிலிசிக் எஸ்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக SiCl4 அதாவது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு வந்து யூஸ் ஆகுது. இவ்வளோதான் இதோட யூசஸ். இது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸில் இல்லை, இருந்தாலும் கூட இதை நான் வந்து வீடியோவாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம்னு இல்லை, எல்லாருக்குமே இது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறவங்க, நீட்டுக்கு இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த டாப்பிக்கையும் நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. அதனால் இந்த டாப்பிக்கையும் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.